இந்த ட்ரெயின்ல ஒரு வாட்டி டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்மள வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லோரும் சிரமப்படுத்துவார்கள் பெண் என்ற காரணத்துக்காக. நானும் அதற்கு விதிவிலக்கல்ல. சிரமங்கள் வருது. நான் 2 டயர் ஏசிங்க சைட் பர்த்ல படுத்துட்டு இருக்கேன். அந்த 4 பர்த் இருக்கோங்க. இந்த பக்கம் சைட் பர்த். அந்த அந்த இடத்துல அந்த கோச்ல யாருமே இல்லை, வேற நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஒரு ஆண் வந்தாங்க. அவன் சரியா இல்லை. அவன் நட உட பாவனை எல்லாம் எதுவும் சரியா இல்லை. ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான். ஆனா கிட்ட வரல. பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க, இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க. 3 பெட்டிக்கு ஆள் இல்லை. நான் மட்டும் இருக்கிறேன், அவன் மட்டும் இருக்கிறான். ஒன்னும் செய்யலைங்க. அவன் படுத்துக்கிட்டான் கீழே பர்த்ல. படுத்துட்டு அதுக்கு வேற 2 டயருக்கு இது இருக்கும் கர்டன். என்னுடைய பர்த்துக்கு முன்னால கர்டன் இல்லை. அன்னைக்கு கர்டன்லாம் படுத்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்காங்க. வேற எதுவும் செய்யல. எப்படி பார்த்துட்டு இருக்கான். நான் டைம் ஆயிடுச்சுங்க. அசையல. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. நான் என்ன பண்ண, உடனே படுக்கை இழுக்க போட்டுட்டு படுத்தேன். திருப்பி படுத்தேன். ஆனா உணர்வு அப்படி இருக்கு. எவ்வளவு நேரம் அப்படியே படுத்திருக்கிறது? 3 மணி நேரம். இந்த பக்கம் திரும்பி படுத்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் டிஸ்டர்ப். தூக்கமே இல்லை. அப்புறமா எழுந்தான், அப்படியே நடந்தான், போனா பாத்ரூமுக்கு, மறுபடியும் வந்தான், மறுபடியும் உட்காந்தான், பொசிஷன் மாற்றி உட்காந்து மறுபடியும் பார்க்கறான். எனக்கு தூக்கமே இல்லைங்க அன்னைக்கு நைட் எல்லாம். ஆனா அவன் கிட்ட வரல. கிட்ட வந்தான் அவன் செத்தான். அவன் கிட்ட வரல. ஆனா நான் ரொம்ப அலர்ட்டா தான் படுத்திருக்கிறேன். கிட்ட வரல. காலையில் ஆச்சுங்க. என் வீட்டுக்கு போயிட்டு நீ தூங்கி எழுதிட்டு போறேன். எங்க வீட்டுல சொன்னாரு, என்ன தூங்கலையா ராத்திரிலாம் அப்படின்னு. தூங்கலப்பா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை பாருங்க. ஆண்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பெண்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆண்களுக்கு தான் அந்த மொழி தெரியும். நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப சொல்லி விட்டா உஷாராயிருவாங்களோன்னு நினைக்காதீங்க. சொல்லிக் கொடுங்க. சொன்னாரு, அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு, அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னாரு. என்னப்பா அப்படி சொல்றீங்க, என்னை ஏன் இவ்வளவு இன்சல்ட் பண்றீங்கன்னு கேட்கறேன் நான். இல்லம்மா, அவன் நோக்கம் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுதான், உன்னை தொடர்றது இல்லை. நீ அவனால டிஸ்டர்ப் ஆயிட்டல, அது அவனுக்கு போதும். அவன் ஜெயிச்சுட்டா, நீ தோத்துட்ட. நீ என்ன பண்ணிருக்கணும், நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கணும். நீ தான் கிட்ட வந்தா அடிக்க தயாரா இருந்தல. கிட்ட வந்தா அப்புறம் அடிச்சுக்கலாம். அந்த வாழ்க்கைய வீணாக்குன நீ. அந்த நைட்டெல்லாம் ஏன் வீணா போன? அப்படி வீணா போறதுதானே அவனுக்கு நோக்கமே. அவன் நோக்கம் ஈடேறியது. நீ அலட்சியப்படுத்தி இருந்தால் அவன் தோற்று இருப்பான். அவன் தூங்காமல் துடித்து கொண்டு இருந்திருப்பான். நீ நல்லா நிம்மதியா தூங்கி இருந்திருப்ப. வாழ்க்கையில் மற்றவர்கள் எதிர்க்கின்ற பொழுது அல்லது நமக்கு துன்பம் தருகின்ற பொழுது அதற்கான ஆயுதங்கள் எது என்று நமக்கு தெரியவில்லை. கூடாது. பெண்களுக்கான ஆயுதங்கள் எது என்று சகோதரர்களை சொல்லிக் கொடுங்கள். ஆடையை முழுமையாக அணிந்து கொள்வதுதான் சுதந்திரம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். ஆடையை குறைத்து அணிந்து கொள்வது என்பது அடிமைத்தனம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள்.